ஸ்ரீ காசி காண்டம் 69ஆம் அத்தியாயம் 68 புனித தலங்களின் கூட்டம். ஸ்கந்தன் கூறினார், அகஸ்திய மாமுனிவரே, தவ தொகுதியே, காசியிலுள்ள அனைத்து லிங்கங்களின் விளக்கத்தை கேளுங்கள். அதை நாடினால் தூய்மையான ஆன்மாக்கள் கொண்ட மனிதர்களின் இரட்சிப்பிற்கு உகந்ததாக இருக்கும். இறைவன் தோலை விளையாட்டுத்தனமாக அணிந்திருந்த இடம் ருத்ராவாசம் என்று நன்கு அறியப்படுகிறது. இது அனைத்து ஆன்மீக சக்திகளையும் வழங்குகிறது. கிருத்திவாசர் தேவி உமையுடன் சேர்ந்து அங்கே தானாக முன்வந்து நின்றபோது நந்தினன் அங்கு வந்து உரிய வணக்கத்திற்கு பிறகு சமர்ப்பித்தார். தேவர்களின் தலைவர்களின் பிரபுவே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, ரத்தினங்களால் நிறைந்த 68 மிகவும் கவர்ச்சிகரமான மற்றும் அழகான மாளிகைகள் இங்கே தோன்றியுள்ளன. 3 உலகங்களிலும் புவக மற்றும் சுவக முக்தியை அளிக்கும் திறன் கொண்ட அற்புதமான புனித ஆலயங்கள் எவையோ அவை எல்லா இடங்களிலிருந்தும் என்னால் இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது? பகவானே, நான் விவரிக்கிறேன். சிறிது நேரம் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைவீராக. முக்தியை அளிக்கும் பெரிய தேவர்களின் பிரபுவான ஸ்தானுவின் லிங்கம் குருக்ஷேத்திரத்திலிருந்து இங்கே எழுந்துள்ளது. அதில் 16இல் 1 பங்கு மட்டுமே உள்ளது. அதன் முன் பெரிய அற்புதமானது உள்ளது. லோலார்காவின் மேற்கு பகுதியில் சன்னிஹதி என்று அழைக்கப்படும் புஷ்கரணி புனித ஏரி. இது குருக்ஷேத்திர ஸ்தாய புனித தலம் என்று அழைக்கப்படுகிறது. நன்மையை நாடுபவர்கள் அங்கு புனித நீராடல், காணிக்கைகள், ஜபங்கள், தவம் மற்றும் பணப்பரிசுகள் என எந்த புனித சடங்கு செய்தாலும் அது குருக்ஷேத்திரத்தில் செய்வதை விட கோடிக்கணக்கான மடங்கு, பல மடங்கு பலனளிக்கும். பகவானே, பிரம்மவர்த்தருடன் சேர்ந்து தேவர்களின் இறைவன் நைமிஷத்திலிருந்து காசியில் ஒரு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு வெளிப்பட்டுள்ளார். துண்டி ராஜ்யத்தின் வடக்கு பகுதியில் தேவதேவன், தேவர்களின் இறைவன் என்று அழைக்கப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது. இது அனைத்து ஆன்மீக சக்திகளையும் சாதகருக்கு வழங்குகிறது. அதற்கு அப்பால் பிரம்மவர்த்தம் என்று அழைக்கப்படும் சிறந்த கிணறு உள்ளது. இது மனிதர்கள் விஷயத்தில் இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பை நீக்குகிறது. ஒரு பக்தர் அந்த கிணற்றின் நீரில் நீராடி தேவதேவரை வணங்க வேண்டும். அதன் புண்ணியம் கோடி கோடி முறை நீராடி நைமிசாரண்யத்தில் இருப்பதாக அறியப்படுகிறது. கோகர்ணத்தின் புனித தலத்திலிருந்து சம்பாதித்யரின் அருகாமையில் உள்ள மகாபலா என்ற பெரிய லிங்கம் இங்கு தானாக முன்வந்து எழுந்துள்ளது. அதை கண்டு தொழுவதன் மூலம் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த பெரிய பாவமும் காற்றினால் அசைக்கப்படும் பஞ்சு கட்டியை போல தூரத்திற்கு வீசப்படுகிறது. கபால மோச்சனருக்கு முன்னால் உள்ள மகாபலா லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் ஒரு பக்தர் பெரும் சக்தியை அடைகிறார். மேலும் அவர் முக்தி நகரத்தை அடைவார். சசி பூஷண என்ற லிங்கம் இங்கு ரண மோச்சனத்தில் கிழக்கே நிறுவப்பட்டுள்ளது. இது பிரபாசத்தின் சிறந்த புனித தலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த லிங்கத்தை நாடுவதன் மூலம் ஒரு மனிதன் சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட இறைவனின் நிலையை அடைவான், அதாவது சிவபெருமான். பிரபாச கஷேத்திரத்தில் நடைபெறும் மத விழாவிலிருந்து அவர் கோடி மடங்கு அதிக புண்ணியத்தை பெறுகிறார். மகா காலர் உஜ்ஜயினிலிருந்து இங்கு வந்துள்ளார். தனது பெயரை நினைவில் கொள்வதன் மூலம் ஒரு பக்தருக்கு கலி மற்றும் கால பயம் இருக்காது. மகா காலம் என்று அழைக்கப்படும் இந்த லிங்கம் பிரணவம் என்ற பெரிய லிங்கத்தின் கிழக்கே அமைந்துள்ளது. அதன் வருகையின் மூலம் அது பெரும் முக்தியை அளிக்கிறது மற்றும் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. அயோகந்தேஸ்வர லிங்கம் புஷ்கரத்துடன் புனித ஏரி சிறந்த புஷ்கர தீர்த்தத்திலிருந்து இங்கு வெளிப்பட்டுள்ளது. ஒரு பக்தர் மத்ஸ்யோதரியின் வடக்கு பகுதியில் உள்ள அயோகாந்த பகவானை தரிசித்து அயோகண்ட குண்டத்தில் புனித நீராட வேண்டும். அவர் தனது மூதாதையர்களை உலக இருப்பிலிருந்து மீட்டு வருகிறார். மகாநாதேஸ்வர லிங்கம் அட்டகாச புனித தலத்திலிருந்து இங்கு வந்துள்ளது. இது திரிலோச்சனத்தின் வடக்கே உள்ளது. தரிசித்தால் அது முக்திக்கு உகந்தது. மகோத்கடேஸ்வர லிங்கம் மருத்கோட புனித தலத்திலிருந்து இங்கு வந்துள்ளது. இது காமேஸ்வரத்தின் வடக்கு பக்கமாகும். தரிசிக்கும் போது அது மாசுகள் இல்லாத ஆன்மீக சக்திகளை அளிக்கிறது.
விமலேஸ்வர லிங்கம் விஸ்வஸ்தான புனித தலத்திலிருந்து இங்கு வந்துள்ளது. இது சுவர்லீனத்தின் மேற்கு பக்கமாகும். தரிசித்தால் அது மாசுகள் இல்லாத ஆன்மீக சக்திகளை வழங்குகிறது. மகேந்திர மலையிலிருந்து மகாபிரத லிங்கம் இங்கு வந்துள்ளது. இது ஸ்கந்தேஸ்வரருக்கு அருகில் உள்ளது. இது மகாவிரதங்களின் புனித அனுஷ்டானங்கள் மற்றும் விரதங்கள் தகுதியை வழங்குகிறது. முதல் யுகத்தில், அதாவது கிருத்த யுகத்தில், தேவலோக குழுக்கள் முனிவர்கள் பிரார்த்தனைகளை கூறிக்கொண்டிருந்த போது ஒரு பெரிய லிங்கம் தரையில் துளையிட்டு தோன்றியது. அதை துளைப்பது மிகவும் கடினமாகும். அவர்களின் விருப்பம் நிறைவேறியதால் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மகாதேவா என்று அழைத்தனர். அன்றிலிருந்து அது காசியில் மகாதேவராக மாறியது. அந்த மகாலிங்கத்தால் தான் காசிகா முக்தியின் புனித தலமாக மாற்றப்பட்டது. அவிமுக்தத்தில் மகாதேவரை சந்திக்கும் ஒரு மனிதன் அவர் எங்கு இறந்தாலும் நிச்சயமாக சம்புமூர்த்தியின் உலகத்திற்கு செல்வார். முக்தியை விரும்புவோர் அவிமுக்தத்தில் அந்த லிங்கத்தை விடாமுயற்சியுடன் நாட வேண்டும். ஆனந்த கணானத்தை மற்ற கல்பங்களின் போக்கில் கூட லிங்க வடிவில் உள்ள மகாதேவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அதன் புனித வடிவமான லிங்கத்தின் ஆலயம் ஒப்பிட முடியாதது. இது அனைத்து ரத்தினங்களையும் கொண்டுள்ளது. அது அந்த மகாதேவரின் பேரருள். வாரணாசியில் உள்ள அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் தெய்வம் அதுதான். இது அனைத்து லிங்கங்களின் வடிவத்திலும் மகாதேவா என்று அழைக்கப்படுகிறது. வாரணாசியில் மகாதேவர் லிங்க வடிவில் இருப்பதை கண்டவர் சந்தேகத்திற்கிடமின்றி 3 உலகங்களில் அனைத்து லிங்கங்களையும் கண்டிருப்பார். வாரணாசியில் ஒருமுறை மகாதேவரை வழிபடுவதன் மூலம் அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் வரை ஒரு மனிதன் சிவனின் உலகில் மகிழ்ச்சியுடன் வசிப்பான். ஸ்ராவண மாதத்தில் 14ஆம் நாளில் மகாதேவ லிங்கத்தை புனித நூல் அல்லது குச்ச புல்லுடன் விடாமுயற்சியுடன் வைக்க வேண்டும். பக்தன் அதன் பின்னர் ஒருபோதும் கர்ப்பத்தில் இருக்க மாட்டான். பல்கு மற்றும் 8.5 கோர் எண்ணிக்கையிலான பிற தீர்த்தங்களுடன் பிதாமகேஸ்வர லிங்கம் கயை தீர்த்தத்திலிருந்து இங்கு வந்துள்ளது. அங்கு தர்மர் 1 மில்லியன் யுகங்களுக்கு தர்மேஸ்வரர் என்ற பெரிய லிங்கத்தை சாட்சியாக வைத்து தவம் செய்தார். ஒரு மனிதன் மகிழ்ச்சியுடன் பிதாமகேஸ்வர லிங்கத்தை அங்கு வணங்க வேண்டும். இதில் எந்த ஐயமும் இல்லை. அவர் தனது குடும்பத்தின் 21 தலைமுறையினருடன் விடுதலை பெறுவார். தீர்த்தர்களின் மன்னர்களான பிரயாகையிலிருந்து சுலடங்கன் என்ற மகேஸ்வரர் தீர்த்தராஜருடன் இங்கு வந்து அழகிய நிர்வாண மண்டபத்திற்கு தெற்கே தங்கினார். அந்த இறைவனின் தூய மாளிகை மேரு மலையை விட உயர்ந்தது. அது தங்கத்தை போல ஒளி வீசுகிறது. இது முந்தைய யுகத்தில் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வரம். காசியில் ஆரம்பத்திலேயே மகேஸ்வரரை வழிபட வேண்டும். அவர் அனைத்து பாவங்களையும் போக்குகிறார். பிரயாகையில் இங்கு புனித நீராடி மகேஸ்வரரை விதிகளின்படி வணங்கி விரிவான சேவைகளுடன் வணங்கி சுலடங்காவை தரிசிப்பவர் மூல பிரயாகையில் புனித நீராடியதை விட பல கோடி மடங்கு புண்ணியத்தை பெறுகிறார் என்பதில் ஐயமில்லை. ஒரு பெரிய புனித தலமான சங்கு கர்ணத்திலிருந்து மகா தேஜஸ் என்று அழைக்கப்படும் லிங்கம் இங்கு தோன்றியது. அது மிகுந்த மகிமையை அளிக்கிறது. அவரது மாளிகை மிகுந்த மகிமையின் களஞ்சியமாகும். இது மிகவும் தூய்மையானது. அது அதன் மின்னும் சுடர் போன்ற மகிமையால் வானத்தை வியாபித்துள்ளது. இது மாணிக்கங்களால் மட்டுமே கட்டப்பட்டது. அந்த லிங்கத்தை தரிசித்து தொட்டு புகழ்ந்து வணங்குவதன் மூலம் அந்த மகத்தான உலகத்தை அடைய முடியும். அதை அடைந்ததும் யாரும் துக்கப்பட மாட்டார்கள். விநாயகேஸ்வரருக்கு கிழக்கே உள்ள மகா தேஜஸை வணங்குவதன் மூலம் பக்தர் நெருப்பு போன்ற பிரகாசமான வாகனத்தில் மகேஸ்வர உலகத்திற்கு செல்கிறார். மகா யோகீஸ்வர லிங்கம் ருத்ரகோடி என்ற மிகவும் புனிதமான தீர்த்தத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இது பார்வதீஸ்வர லிங்கத்தின் அருகே உள்ளது. இது அனைத்து அற்புத சக்திகளையும் வழங்குகிறது. அந்த லிங்கத்தை காண்பதன் மூலம் வழிபடுவதன் மூலம் ஆண்கள் 1 கோடி லிங்கங்களை தரிசிக்கும் பலனை பெறுகிறார்கள். அதன் மாளிகையை சுற்றி ருத்ரமூர்த்திகளால் சுமார் 1 கோடி எண்ணிக்கையிலான அழகான அமைப்பு கொண்ட மாளிகைகள் கட்டப்பட்டுள்ளன.
ருத்ரமூர்த்திகள். வேத விளக்க உரையாளர்கள் அதை காசியில் ருத்ரஸ்தலி என்று அழைக்கிறார்கள். ருத்ரஸ்தலியில் இறப்பவர்கள் புழுக்கள், பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், விலங்குகள், பறவைகள், மிருகங்கள், காட்டுமிராண்டி வம்சாவளியை சேர்ந்த மனிதர்கள் அல்லது கற்றறிந்த தீட்சிதர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் ருத்ரஸ்தலியாக மாறுகிறார்கள். அவர்கள், அதாவது ருத்ரஸாக மாறியவர்கள், உலகத்திற்கு திரும்புவதில்லை. ஆயிரக்கணக்கான பிறப்புகளில் குவிந்த அனைத்து பாவங்களும் பக்தர் ருத்ரஸ்தலியில் நுழைந்தவுடன் முற்றிலும் அழிக்கப்படுகின்றன. பக்தர் பழங்களை விரும்புபவராகவோ அல்லது ஆசைகளிலிருந்து விடுபட்டவராகவோ அல்லது மிருகமாக மனிதர் அல்லாதவராக பிறந்தவராகவோ இருக்கலாம். ஆனால் அந்த ஜீவன் ருத்ரஸ்தலியில் இறந்தால் அவர் உச்ச விடுதலையை அடைவார். கிருத்திவாசர்கள் புனித தலமான ஏகாம்பராவிலிருந்து புவனேஸ்வரா தானாக முன்வந்து இங்கு கிருத்திவாச லிங்கத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார். இந்த புனித தலத்தில் அம்பை மற்றும் பல முனிவர்கள் துணையுடன் ஸ்ருதிகளால் போற்றப்படும் பிரம்மத்தை குறித்த அறிவை தனது சொந்த பக்தர்களின் காதுகளில் பரப்புகிறார். மருஜாங்கலத்திலிருந்து மார்வார், ராஜஸ்தான், சண்டீசர் இங்குள்ள சித்தி அருள் தரும் புனித தலத்திற்கு வந்துள்ளார். வெறும் தனது பார்வையின் மூலம் அவர் கடுமையான பாவங்களின் தொகுப்பை 100 பகுதிகளாக பிரிப்பார். கந்தாத்யக்ஷத்திற்கு அருகில் உள்ள பெரிய சண்டீஸ்வர லிங்கத்தை கயிற்றால் ஆயுதம் ஏந்தியபடி தரிசிப்பவர் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். நீலகண்ட பகவான் தானே காலஞ்சர மலையிலிருந்து இங்கு வந்துள்ளார். அவர் உலக இருப்பை அளிப்பவர். தண்ட கூடம் என்று அழைக்கப்படும் கணங்களின் அருகே தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளார். காசியில் நீலகண்டேஸ்வர லிங்கம் முறையாக போற்றப்பட்ட பக்தர்கள் நீல தொண்டையுடன் சந்திரனால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். விஜய என்ற அடைமொழியுடன் கூடிய லிங்கம் காஷ்மீரத்திலிருந்து இங்கு வந்துள்ளது. அது தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. சால காடங்கடத்திற்கு கிழக்கே உள்ளது. மேலும் எப்போதும் மனிதர்களுக்கு வெற்றியை அளிக்கிறது. விஜயேசனை வணங்குவதன் மூலம் ஆண்கள் போரில் எப்போதும் வெற்றி பெறுகிறார். அரச அரண்மனை, விருந்து, கல்வி சர்ச்சை. திரிதண்ட நகரத்திலிருந்து ஊர்த்வரேத ஸ்தானி இங்கு வந்துள்ளார். கணங்களின் தலைமை அதிகாரியான குக்ஷ்மாண்டகரை அவர் முன் நிறுத்தி கொண்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஊர்த்வரேதங்களை பார்ப்பதன் மூலம், அதாவது கண்டு வழிபடுவதன் மூலம் ஒரு பக்தர் உயர்ந்த நிலையை அடைகிறார். ஊர்த்வரேத பக்தர்களின் விஷயத்தில் நிலை போன்றவற்றில் கீழ்நோக்கி செல்வது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஸ்ரீகண்டம் என்ற லிங்கம் புனித தலமான மண்டலேஸ்வரத்திலிருந்து வந்து விநாயகத்தின் வடக்கே மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீகண்டத்தில் பக்தி கொண்ட மனிதர்கள் தாமே ஸ்ரீகண்டங்கள். அவர்கள் இம்மையிலோ அல்லது மறுமையிலோ மகிமைக்கும் செல்வத்திற்கும் குறை உள்ளவர்கள் அல்ல. கபர்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் கூடிய இறைவன் பெரிய சாக்கலாண்ட தீர்த்தரின் பிசாச மோச்சன தீர்த்தத்தில் வெளிப்படுகிறார். கபர்தீஸ்வரை விடாமுயற்சியுடன் வழிபடுபவர் நரகத்தில் விழுவதில்லை. மிக கொடிய பாவத்தை செய்தாலும் காட்டேரியாக மாறுவதில்லை. புனித தலமான ஆம்ராதகேஸ்வரரிலிருந்து சுக்ஷ்மேஷம் என்ற லிங்கம் அனைத்து நலனுக்கும் மூலமான இந்த புனித தலத்திற்கு வந்துவிட்டது. விகடத்விஜம் எனப்படும் கணேசத்திற்கு அருகில் உள்ள சூக்ஷ்மேஸ்வர லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் நுட்பமான இலக்கை அடைகிறார். லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. தேவேச ஜெயந்தன் மதுகேஸ்வர புனித தலத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். இது லம்போதர என்ற கணபதியின் முன் நிறுத்தப்பட்டுள்ளது. கங்கையின் அற்புதமான நீரில் புனித நீராடி ஜெயந்தனை தரிசிப்பவர் விரும்பிய அற்புத சக்திகளை பெறுவார். அவர் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவார். தேவர்களின் தலைவனான திரிபுராண்டகர் ஸ்ரீசைலத்திலிருந்து வெளிப்படுகிறார். ஸ்ரீசைல சிகரத்தை பார்வையிடுவதன் மூலம் பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள புண்ணியத்தை திரிபுராண்டகத்தை பார்வையிடுவதன் மூலம் எளிதாக ஒருவர் பெறலாம். ஒரு மனிதன் விஸ்வேசத்தின் மேற்கு பகுதியில் உள்ள திரிபுராண்டக பெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டால் அவன் கர்ப்பத்தில் நுழைய மாட்டான்.
குக்கடேஸ்வரர் சௌமிய ஸ்தானத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். அவர் வக்ரதுண்டா எனப்படும் கணேசத்தின் அருகே இருக்கிறார். அவரை பார்வையிட்டு வணங்குவதன் மூலம் அனைத்து அற்புத சக்திகளையும் நாம் பெறலாம். பகவான் திரிசூலி கணபதி பெயர் கூட தந்தனுக்கு முன்னால் உள்ள புனித தலமான ஜலேஸ்வரரிலிருந்து இங்கு வந்துள்ளார். அவர் அனைத்து சித்திகளையும் வழங்குகிறார். பகவான் ஜடி மகா புண்ணிய தலமான ராமேஸ்வரத்திலிருந்து வந்துள்ளார். அவர் ஏகாந்தத்தின் வடக்கு பக்கத்தில் இருக்கிறார். வழிபட்டால் அவர் விரும்பிய அனைத்தையும் வழங்குகிறார். பகவான் திரையம்பகர் புனித தலமான திருச்சந்தியாவிலிருந்து வந்துள்ளார். அவர் திரிமுக்தத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறார். வழிபட்டால் அவர் திரையம்பக நிலையை அடைவார். ஹரேஸ்வரர் புனித தலமான ஹரிஷ்சந்திரத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். மேலும் ஹரிஷ்சந்திரருக்கு முன்னால் இருக்கிறார். வழிபட்டால் அவர் எப்போதும் வெற்றியை வழங்குகிறார். சர்வன் புனித தலமான மத்திய மகேஸ்வரரிலிருந்து இங்கு வந்துள்ளார். சதுர்வேதேஸ்வர லிங்கத்தின் முன் தன்னை வைத்திருப்பது நிறுவப்பட்டது. காசியில் உள்ள லிங்க சர்வன் உயர்ந்த சாதனையை மோட்சத்தை வழங்குகிறார். சர்வன் என்று அழைக்கப்படும் லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் எந்த மனிதனும் தாழ்ந்த நிலையின் வகையில் வரமாட்டான். யக்னேஸ்வர லிங்கம் இருக்கும் ஸ்தலேஸ்வரரிடமிருந்து ஒரு இடத்தில் மற்றொரு பெரிய லிங்கம் இங்கே தோன்றியுள்ளது. இது அனைத்து லிங்கங்களின் நன்மைகளையும் அளிக்கிறது. மகாலிங்கத்தை வழிபடுவதன் மூலம் மிகுந்த நம்பிக்கை கொண்ட ஒரு பக்தன் இந்த உலகத்திலும் மற்ற உலகத்திலும் மிகுந்த மகிமையை அடைகிறான். சஹஸ்ராட்ச லிங்கம் சுவர்ண என்ற புனித தலத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். அதை தரிசிப்பதன் மூலம் மனிதர்கள் அறிவின் கண் பார்வை பெறுகிறார்கள். சைலேஸ்வரத்திலிருந்து தெற்கே உள்ள பகவான் சஹஸ்ராட்சேஸ்வரரை அதாவது அவரை தரிசிப்பதன் மூலம் ஒரு பக்தன் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான பிறவிகளின் பாவங்களை விட்டுவிட முடியும். ஹர்ஷித புனித தலத்திலிருந்து இருளை போக்கும் லிங்க ஹர்ஷிதம் தோன்றியுள்ளது. வருகை தந்து தொடும்போது அது மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஹர்ஷிதேஸ்வரரின் மாளிகை அதாவது சந்நிதி மந்திரகேஸ்வரருக்கு அருகில் உள்ளது. இதனை காண்பதன் மூலம் ஆண்கள் எப்போதும் தொடர்ச்சியான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை அனுபவிப்பார்கள். ருத்ர மகாலயத்திலிருந்து ருத்ரர் இங்கு வந்துள்ளார். இதை காண்பதன் மூலம் ஆண்கள் தெளிவாக ருத்ர உலகத்திற்கு செல்கிறார்கள். காசியில் ருத்ரேஸ்வர லிங்கர் வழிபடப்பட்ட மனிதர்கள் ருத்ரனின் அவதாரங்கள் என்று அறியப்பட வேண்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. திரிபுரேஷத்தின் அருகே ருத்ரேஸ்வரரை கண்டு வழிபடுவதனால் அந்த பக்தர்கள் உயிருடன் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ருத்ரனுக்கு இணையானவர்கள் என்று அறியப்படுவார்கள். மகா பகவான் விருஷேஸ்வரர் இங்கு விருஷபத்வஜ புனித தலத்திலிருந்து வந்துள்ளார். அவர் பாணேஸ்வர லிங்கத்தின் அருகில் இருக்கிறார். அவர் எப்போதும் பக்தியை வழங்குகிறார். ஈசானேஸ்வரர் என்ற லிங்கம் பிரகலாத கேசவத்தின் மேற்கில் தரிசிக்க வேண்டிய புனித தலமான கேதாரத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். வடக்கு நோக்கி ஓடும் கங்கை நதியின் நீரில் புனித நீராடி ஈசானரை வழிபடும் பக்தர் ஈசான நகரத்தில் ஈசானரை போன்ற மகிமையுடன் தங்குவார். அழகிய மூர்த்தி உருவம் வடிவம் பைரவி புனித தலமான பைரவரிடமிருந்து இங்கு வந்துள்ளார். அதன் பெயர் சம்ஹார பைரவர். அதை விடாமுயற்சியுடன் தரிசிக்க வேண்டும். இது கார்வ விநாயகத்தின் கிழக்கே உள்ளது. வழிபட்ட அனைத்து சித்தர்களுக்கும் இது உகந்ததாக இருக்கும். காசியில் உள்ள சம்ஹார பைரவர் தொடர்ச்சியான பாவங்களை அளிப்பார். சித்திகளை அருளும் உக்ரர் இங்கு கனகல என்ற புனித தலத்திலிருந்து தோன்றியுள்ளார். அவரை தரிசிப்பதன் மூலம் மனிதர்கள் தங்கள் கடுமையான பாவங்களில் இருந்து விடுபடலாம். உக்ரலிங்க ஷௌ எப்போதும் நாடப்பட வேண்டும். அது அர்க்க விநாயகத்திற்கு கிழக்கே உள்ளது. மிகவும் கடுமையான தடைகள் கூட அதை வணங்கும் போது அழிந்துவிடும். கடவுளே பவா என்ற பெயர் கொண்ட இறைவன் பீமச்சண்டிக்கு அருகில் உள்ள பெரிய புனித தலமான வஸ்திராபதத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்தி உள்ளார். ஒரு மனிதன் பவேஸ்வரரை வணங்கினால் அவன் மீண்டும் உலகில் ஒருபோதும் தோன்ற மாட்டான். அவன் தனது கட்டளைகளை நிறைவேற்றும் அனைத்து மன்னர்களுக்கும் அதிபதியாக மாறுவான். பகவான்
தண்டி தேவதாரு வனத்திலிருந்து வாரணாசிக்கு வந்து ஏராளமான பாவங்களை தண்டித்து ஒரு லிங்க வடிவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். தெஹாலி விநாயகத்திற்கு தெற்கே தான் பகவான் தண்டீஸ்வரரை வணங்க வேண்டும். மனிதர்கள் அவரை வணங்கினால் அவர்களின் மறுபிறப்பு ஒருபோதும் ஏற்படாது. பத்ரகர்ணஹ்ரத தலத்திலிருந்து சிவபெருமான் இங்கு வந்தார். அதைத் தொடர்ந்து பத்ரகர்ணஹ்ரத குளம் வந்தது. வழிபடும் போது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அருள்பவர் அவர். அந்த சிறந்த தீர்த்தம் உத்தண்ட என்ற கணபதியின் கிழக்கே உள்ளது. பத்ரகர்ணஹ்ரதத்தில் புனித நீராடி சிவபெருமானின் லிங்கத்தை வணங்கும் பக்தர் எல்லா இடங்களிலும் நல்வாழ்வை அடைகிறார். பத்ரகர்ணேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் பக்தன் அனைத்து உயிரினங்களின் நலனையும் கேட்பார். அவர் தனது விழிகளால் அனைவரின் நலனையும் காண்கிறார். சங்கரர் ஹரிச்சந்திரம் என்ற புனித தலத்திலிருந்து இங்கு வந்து தங்கள் முன் பிரகாசிக்கிறார். அவரை வழிபடுவதால் ஒரு தாயின் கருவறையிலிருந்து மறுபிறவி ஏற்படாது. காலசேஷா என்று அழைக்கப்படும் காலலிங்கம் யமலிங்கத்திலிருந்து வந்தவர். இது ஒரு பெரிய புனித தலமாகும். இது சந்திரேசாவின் மேற்கில் அமைந்துள்ளது. ஒரு மனிதன் மித்ரா வாருணத்தின் வலது புறத்தில் உள்ள யம தீர்த்தத்தில் புனித நீராடி காலலிங்கத்திற்கு சென்றால் கலி மற்றும் கால பயம் எங்கிருந்து வருகிறது? நரக சதுர்த்தசி நாளில் அங்கு யாத்திரை மேற்கொள்பவர் அவர் ஒரு பாவியாக இருந்தாலும் யமனின் வசிப்பிடத்திற்கு செல்ல மாட்டார். நேபாளத்திற்கு மாபெரும் புனித தலத்திலிருந்து பசுபதி இங்கு வந்தார். அங்கு பினாகத்தை ஏந்தியவரும் தேவர்களின் தலைவருமான தாங்கள் பிரம்மா மற்றும் பிறருக்கு ரட்சிப்பிற்காக பாசுபதி யோக முறையை உபதேசித்தார். அதை தரிசித்தாலேயே மிருகத்தனமான பந்தங்களிலிருந்து விடுபட முடியும். புனித தலமான கர வீரக கபாலீசர் இங்கு வந்தார். கபால மோச்சன தீர்த்தத்தில் அவரை விடாமுயற்சியுடன் தரிசிக்க வேண்டும். அதை கண்டு வழிபடுவதன் மூலம் பிராமணவதம் என்ற பாவம் நீங்கும். உமாபதி தேவிகா தேவி பாதானா நகரத்திலிருந்து இங்கு வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். பசுபதியின் கிழக்கே விஜயம் செய்து நீண்ட காலமாக சேர்ந்த பாவத்தை அவர் போக்குகிறார். தீப்தேஷா என்ற லிங்கம் மகேஸ்வரத்திலிருந்து கைலாசம் இங்கு வந்துள்ளது. அவர் உமாபதியின் அருகில் ஒளி பெறுவதற்காக நிற்கிறார். காசியின் நடுவில் அமைந்துள்ள தீப்தேஷா பெயர் லிங்கம் இங்கு இன்பங்களையும் மறுமையில் ரட்சிப்பையும் வழங்குகிறது. ஆச்சாரிய லகுலீஸ்வரர் புனித தலமான காயாரோகணத்திலிருந்து குஜராத்தில் உள்ள பரோடா மாவட்டம் இங்கு வந்துள்ளார். அவர் தனது சீடர்களால் சூழப்பட்டு பெரிய பாசுபத விரதங்களை கடைபிடிக்கிறார். மகாதேவரின் தெற்கே சென்று அறிவை வழங்குகிறார். கருத்தரித்தல் மற்றும் உலக இருப்புக்கு காரணமான அஞ்ஞானத்தை அறியாமையை விரைவாக அளிக்கிறார். அமரேஷா என்ற லிங்கம் கங்கா சாகரத்திலிருந்து கங்கை மற்றும் கடலின் சங்கமம் இங்கு வந்தது. இதை தரிசித்தால் அழியாமையை அடைவது கடினமல்ல. சப்த கோதாவரி தீர்த்தத்தை சேர்ந்த பீமேஸ்வரர் இங்கு லிங்க வடிவில் பிரகாசிக்கிறார். அனைத்து மனிதர்களும் இன்பங்களை அனுபவிப்பதற்கும் ரட்சிப்பிற்கும் அவர் வழங்குகிறார். ஒரு பக்தர் நகுலீஸ்வரருக்கு முன்னால் பீமேஸ்வரரை தரிசித்தால் பயங்கரமான பாவங்கள் கூட உடனடியாக அழிந்துவிடும். புனித தலமான பூதேஸ்வரத்திலிருந்து லிங்கம் என்று பெயரிடப்பட்ட பாஸ்மகாத்ரா இங்கே வெளிப்பட்டது. ஒரு பக்தர் பீமகாத்ராவின் தெற்கு பகுதியில் அதை விடாமுயற்சியுடன் வழிபட வேண்டும். பாஸ்மகாத்ராவை தரிசிப்பதன் மூலம் 100 ஆண்டுகள் பாசுபத யோகத்தை முழுமையாக பயிற்சி பெற்ற பிறகு ஒருவர் வழக்கமாக பெறும் பலனை அடைகிறார். புனித தலமான நகுலீஸ்வரத்திலிருந்து பகவான் ஹரர் காசியில் லிங்க வடிவில் தோன்றியுள்ளார். மேலும் அவர் சுயம்பு என்று நன்கு அறியப்படுகிறார். ஒரு பக்தியுள்ள மனிதன் சித்தஹிரதத்தில் புனித நீராடி மகாலட்சுமீஸ்வரருக்கு முன்னால் சுயம்பு லிங்கத்தை வணங்க வேண்டும். ஒருபோதும் அவர் மறுபிறவி எடுக்க மாட்டார். பிரயாக தீர்த்தத்திற்கு மிக அருகில் பவள பாறைகளில் பளபளப்புடன் கூடிய ஒரு அரண்மனை உள்ளது. இது தாரணி வராக என்ற இறைவனின் பெரிய அரண்மனை. உங்கள் இறைவன் மந்தாரத்திலிருந்து காசிக்கு ரத்தினங்கள் நிறைந்த குகைகளை கொண்டு வந்ததை கேள்விப்பட்டு அவர் விந்திய மலையிலிருந்து இறங்கி வந்துள்ளார்.
அவருடன் கணங்கள், முனிவர்கள் மற்றும் கடவுள்களும் வந்தனர். அந்த இறைவன் தாரணி வராகரை விடாமுயற்சியுடன் தரிசிக்க வேண்டும். பேரழிவின் கடலில் மூழ்கி அடைக்கலம் தேடுபவரை அவர் மீட்பார். கர்ணிகாரர் புனித தலத்திலிருந்து கர்ணிகார மலர்களின் நிறத்துடன் கணாதீக்ஷன் வந்துள்ளார். அவர் கையில் ஒரு தடி வைத்திருப்பவராக வணங்கப்பட வேண்டும். அவர் ஆயிரக்கணக்கான தடைகளை அளிப்பவர். அந்த தெய்வமான தாரணி வராகரின் மேற்கில் நிலைநிறுத்தப்பட்ட கணாதீக்ஷரை வழிபடுவதன் மூலம் ஒரு பக்தர் கணபதியை பணியாளர்களின் தலைமை நிலையை பெறுவார். ஹேமகூடரிடமிருந்து லிங்கம் பெயர் விருபாக்ஷன் இங்கே தெய்வம் மகேஸ்வரரின் தெற்கே வெளிப்பட்டுள்ளார். அவர் பார்வையிட்டால் அது பக்தரை உலக இருப்பிலிருந்து மீட்கும். கங்கா துவாரத்திலிருந்து ஹிமஸ்தேஷா இலங்கை வெளிப்பட்டது. அற்புத சக்திகளை அடைவதற்கு இது உகந்தது. இது பிரம்மணாலத்தின் மேற்கில் விஜயம் செய்ய வேண்டும். கடவுளே, கைலாச கணாதிபத்தியத்திலிருந்து இவர் வந்துள்ளார். கைலாச மலையிலிருந்து 7 கோடி பெரும் பலம் கொண்ட பிற கணங்கள் வந்துள்ளன. 7 கோட்டைகள் அவர்களால் கட்டப்பட்டுள்ளன. அவை 7 வானங்களுக்கு இணையானவை. அவற்றில் இயந்திர சாதனங்கள் பொருத்தப்பட்ட பெரிய கதவுகள் மற்றும் சிக்கலான முறையில் பொருத்தப்பட்ட பலகைகள் உள்ளன. அவை அனைத்து தேவைகளாலும் நிறைந்துள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் 1 கோடி வீரர்கள் உள்ளனர். கோட்டைகள் முறையே தங்கம், வெள்ளி, தாமிரம், மணி, உலோகம், பித்தளை, ஈயம் மற்றும் ஈயக்கல் ஆகியவற்றால் செய்யப்பட்டன. அவை உறுதியானவை மற்றும் வானம் வரை அடையும். அதன் பிறகு காசியை சுற்றி ஒரு பெரிய கோட்டை ஒரு மலையைப் போல அவர்களால் கட்டப்பட்டது. மத்யோதரியின் நீர் அதை வெள்ளத்தில் மூழ்கடித்தது. மத்ஸ்யோதரி 2ஆக பிரிக்கப்பட்டது, வெளிப்புறமானது மற்றும் உட்புறமானது. கங்கையின் நீருடன் கலந்த ஒரு பெரிய தீர்த்தமாக புகழ் பெற்றது. கங்கையின் நீர் எதிர் திசையில், அதாவது தெற்கு நோக்கி பாய தொடங்கும் போது மத்ஸ்யோதரி தீர்த்தம் புண்ணியத்தின் கனத்தன்மை காரணமாக பெறப்படுகிறது. சூரியன் மற்றும் சந்திரனின் திருவிழா ஏற்பட்டால், அதாவது கிரகணங்கள் அல்லது ஒரு புதிய ராசிக்குள் நுழைதல், அதன் புண்ணியமானது 100 கோடி மடங்கு ஆகும். கங்கையும் மத்ஸ்யோதரியும் ஒன்றாக இணையும் போது, அதாவது கங்கையின் நீர் மத்ஸ்யோதரிக்குள் நுழையும் போது, அனைத்து பண்டிகைகளும், அனைத்து தீர்த்தங்களும், அனைத்து லிங்கங்களும் அங்கேயே இருக்கும். எந்த நேரத்திலும் மத்ஸ்யோதரியில் புனித நீராடி அரிசி உருண்டைகளை வழங்கும் பக்தி உள்ள ஆண்கள் இனி ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பெடுக்க மாட்டார்கள். இந்த புனித தலமான அவிமுக்த வான நதியின் நீர் எங்கும் பாய்வதை காணும்போது ஒரு மீனின் மத்ஸ்யத்தின் வடிவத்தை எடுப்பார். மத்ஸ்யோதரியில் புனித நீராடும் மனிதர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள். பல பாவங்களை செய்த பிறகும் அவர்கள் மரண கடவுளின் யமனின் நகரத்தை காண மாட்டார்கள். பல தீர்த்தங்களில் நீராடுவதால் என்ன பயன்? கடினமான தவங்களை செய்வதால் என்ன பயன்? ஒரு பக்தர் மத்ஸ்யோதரியில் நீராடினால் கருத்தரித்து பிறக்கும் வாய்ப்பு எங்கிருந்து வருகிறது என்று பயப்பட வேண்டும். மனிதர்கள், தேவர்கள் அல்லது முனிவர்கள் மற்றும் மத்ஸ்யோதரியிலிருந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் இருக்கும் இடத்தில் நீராடும் ஒருவர் முக்தியை அடைகிறார். பூர், புவக் அல்லது சுவக் 3 உலகங்களிலும் பல தீர்த்தங்கள் உள்ளன. ஆனால் அவை மத்ஸ்யோதரியின் 1 கோடியில் 1 பங்கிற்கு சமமானவை அல்ல என்பது உறுதி. இவ்வாறு பகவானே கைலாசத்தில் வசிக்கும் அந்த கணாதிபத்தால், அதாவது மதிப்புமிக்க மற்றும் உயர்ந்த செயல்களால் தீர்த்தம் மிகவும் சிறப்பானதாக மாற்றப்பட்டுள்ளது. கந்தமாதன மலையிலிருந்து பூர் புவக் என்ற லிங்கம் கணாதிபத்தின் கிழக்கே வெளிப்பட்டது. பூர் புவக் என்று அழைக்கப்படும் லிங்கத்தை கண்ட பிறகு மனிதர்கள் பூர், புவக், சுவக் மற்றும் மகாக் ஆகியோரின் உலகங்களுக்கு மேலே நீண்ட காலம் தங்குவதற்கு போதுமான தகுதியை பெறுகிறார்கள். பகவானே, 7 பாதாள உலகங்களின் அடியிலிருந்து பெரிய லிங்கம் பெயர் ஹடகேசன் போகவதியுடன் பாடாள நதி இங்கு வந்தார். அதன் அரண்மனை அரவங்களால் கட்டப்பட்டது. அவற்றில் முதன்மையானவை சேஷ மற்றும் வாசுகி.
இரத்தினங்கள், மாணிக்கங்கள் மற்றும் வைரங்களின் நிறைகளால் பெரிய அரண்மனை விடாமுயற்சியுடன் கட்டப்பட்டது. அந்த லிங்கம் முற்றிலும் தங்கத்தால் ஆனது மற்றும் நகைகளின் கழுத்தணிகளால் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஈசானேஸ்வரருக்கு கிழக்கே உள்ளது. அதை விடாமுயற்சியுடன் வணங்க வேண்டும். ஒரு பக்தியுள்ள மனிதன் அந்த லிங்கத்தை மிகுந்த பக்தியுடன் வணங்க வேண்டும். அவர் அனைத்து செழிப்புகளாலும் ஆசீர்வதிக்கப்படுவார். ஏராளமான இன்பங்களை அனுபவித்த பின்னர் அவர் மரணத்திற்கு பிறகு முக்தியை அடைவார். வானத்தில் உள்ள தாரகா நட்சத்திரங்கள் உலகத்திலிருந்து லிங்கம் ஒளி வடிவில் இங்கு வந்து ஞானவாபியின் முன் வெளிப்பட்டது. அந்த லிங்கம் அவர் தாரகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். தாரக ஞானம், மீட்பின் அறிவு அந்த லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் பெறப்படும். ஒரு மனிதன் ஞானவாபியில் புனித நீராடி தாரகேசத்தை தரிசித்து தாத்தாக்களுக்கு பானங்கள் வழங்கிய பின்னர் அந்தி வேளையில் அனைத்து உரிய சடங்குகளையும் செய்து லிங்கத்தை சந்திக்கும் வரை மௌன விரதம் கடைபிடிக்க வேண்டும். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நிரந்தர புண்ணியத்தை அடைகிறார். வாழ்க்கையின் முடிவில் அவர் தாரக ஞானத்தை பெறுகிறார். அதன் மூலம் அவர் விடுதலை பெறுகிறார். முன்பு இறைவன் வேட்டைக்காரனாக மாறிய கிராதாவின் புனித தலத்திலிருந்து கிரதேசர் இங்கே வெளிப்பட்டுள்ளார். பாரபூதேஸ்வரருக்கு பின்னால் இருக்கும் அந்த கிராதேஸ்வர லிங்கத்தை ஒரு மனிதன் வணங்க வேண்டும். அதன் பின்னர் அவர் ஒரு தாயின் வயிற்றில் ஒருபோதும் பிறப்பெடுக்க மாட்டான். மருகேஸ்வரர் என்ற லிங்கம் லங்கா நகரத்திலிருந்து வந்தது. அந்த லிங்கம் மனிதர்களுக்கு ராட்சசர்களை குறித்து எந்த பயமும் இல்லை. நயருதேஸ்வரர் என்ற அந்த லிங்கம் தென்மேற்கு பகுதியில் உள்ளது. பௌலஸ்திய ராகவருக்கு பிறகு வழிபடப்படுவது அனைத்து தீமைகளையும் மனிதர்களையும் பொருள்களையும் அளிக்கிறது. ஜலலிங்கம் தண்ணீரை விரும்புகிறது. இது ஸ்தலலிங்கத்தை விட மிகவும் புண்ணியமானது. அது அங்கிருந்து வந்து கங்கையின் நீரின் நடுவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது. அதன் மாளிகை அல்லது சன்னதி மிகவும் அற்புதமானது. இது கங்கையின் நடுவில் காணப்படுகிறது. இது மிகவும் சிறப்பானது மற்றும் அனைத்து உலோகங்களையும் கொண்டது. இது அற்புதமானது மற்றும் அனைத்து இரத்தினங்களால் நிறைந்துள்ளது. இன்றும் கூட இது ஒரு சிலரால் காணப்படுகிறது. ஏனெனில் குவிக்கப்பட்ட புண்ணியத்தின் எடை. லிங்கம் பெயர் ஸ்ரீஷ்டகாமம். புனித தலமான கோடீஸ்வரரிலிருந்து இங்கே அந்த லிங்கத்தை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் 10 வகையான லிங்கங்களை தரிசித்த பலனை 10 கோடி லிங்கங்களை தரிசித்த பலனை அடைகிறார். லிங்கம் பெயர் ஸ்ரீஷ்டர் ஜேஷ்டேஸ்வரருக்கு பின்னால் உள்ளது. இது சிறந்த சித்திகளை வழங்குகிறது. லிங்கம் பெயர் அனலேஸ்வரர். வடவாவின் நீர்மூழ்கி கப்பல் நெருப்பு வாயிலிருந்து வெளிவந்துள்ளது. இது நகுலேஸ்வரருக்கு முன்னால் வழிபடப்பட்டால் அது அனைத்து சித்திகளையும் வழங்குகிறது. விராஜஸ் தீர்த்தத்திலிருந்து வந்த தேவர்களின் 3 விழிகளை கொண்ட இறைவன் தொடக்கமற்ற இருப்பின் திரிவிஷ்டப லிங்கத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அமரகண்டகத்திலிருந்து ஓங்காரர் அனைவருக்கும் மீட்பை அளிக்கும் தகுதியான பிலிபலா தீர்த்தத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். கங்கை இன்னும் காசிக்கு வந்தடையாத நிலையில் தாரகாவை பிரணவத்தை அதன் மூலமாக கொண்ட முதல் லிங்கம் அது. இருப்பினும் அது 3 உலகங்களையும் உயர்த்துவதற்காக வெளிப்பட்டது. ஒரு பெரிய லிங்கம் அதன் பிரணவ வடிவத்துடன் அதிலிருந்து வெளிப்பட்டது. அதன் மகத்துவத்தை நம் இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பகவானே, வெவ்வேறு மூல புனித தலங்களில் ஒரு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு இந்த பெரிய அயாதனங்களை புனித தலங்களை நான் கொண்டு வந்தேன். அங்கு அனைத்து தகுதியானவைகளும் மிகுந்த ஆர்வத்துடன் வந்துள்ளன, வேறு விதமாக அல்ல. பகவானே, எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து இடங்களும் எல்லா வகையிலும் அழகாகவும் வானத்தை சுரண்டும் திறன் கொண்டதாகவும் உள்ளன. அவை பல உலோகங்களால் ஆனவை, மேலும் பல வண்ண நகைகளால் பிரகாசிக்கின்றன. அவற்றின் உச்சத்தை காண்பதன் மூலம் மட்டுமே முக்தியை அடைய முடியும். சூரர்களில் மிகச் சிறந்தவரே, இந்த லிங்கங்களின் பெயர்களை கேட்டால் ஆயிரக்கணக்கான பிறவிகளில் எழும் பாவ குவியல்கள் அழிந்துவிடும். பகவானே, இப்போது நான் என்ன கட்டளையை நிறைவேற்ற வேண்டும்? இறைவன் அதை கூறுவதில் மகிழ்ச்சி அடையலாம். அது நிறைவேறியதாக கருதப்பட வேண்டும். ஸ்கந்தன் கூறினார். நந்தீனனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவர்களின் தலைவர்களின் தலைவரான ஹரன்
மகிழ்ச்சியுடன் சைலாதிக்கு நந்தினி கட்டளையிட்டு இவ்வாறு கூறினார். கலச பிறவியே, தேவதேவர் கூறினார், நந்தி, நீ நன்றாக செய்தாய். இனிமையானதை நிரந்தரமாக செய்பவரே, இந்த கட்டளையை நிறைவேற்று. இப்போது சண்டியர்களை பயன்படுத்து. 9 கோடி சாமுண்டங்கள் தங்கள் தெய்வங்களான பூதங்கள், வேதாளங்கள் மற்றும் பைரவர்களுடன் உள்ளனர். அவர்களின் வடிவங்களை தாங்குவது சாத்தியமற்றது. நகரத்தை காக்க ஒவ்வொரு கோட்டையிலும் அவர்களின் வாகனங்கள், படைகள் மற்றும் ஆயுதங்களுடன் அவர்களை சுற்றி நிறுத்துங்கள். ஸ்கந்தன் கூறினார். நந்தனுக்கு இவ்வாறு கட்டளையிட்ட பின்னர் மிருதானியுடன் மிருதா மூர்த்தியின் விதை வளர உதவும் புனித திரைவிஷ்டபத்திற்கு சென்றார். சிலாதனின் மைந்தன் ஈசனாரின் கட்டளையை தனது சிரத்தில் ஏற்று துர்கர்களை அழைத்து ஒவ்வொரு கோட்டையிலும் அவர்களை நிலைநிறுத்தினான். புனிதமான ஆயத்தானங்களை விவரிக்கும் இந்த அத்தியாயத்தை கேட்பதன் மூலம் சரியான வரிசையில் மிகுந்த நம்பிக்கையுடன் ஒரு மனிதன் சொர்க்க இன்பங்களையும் முக்தியையும் அடைவான். இந்த 68 மகா ஆயத்தான குழுவை கேட்டால் ஒரு மனிதன் ஒரு தாயின் வயிற்றின் குகைக்குள் ஒருபொழுதும் நுழைய மாட்டான். 69ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.